2K கிட்ஸ்க்கு அடுத்த தலைமுறையை நினைச்சாலே பதட்டமா இருக்கு. நீங்க அந்த ஆர்டிக்கிள் படிச்சிங்களா? படித்தேன், சில பதிவுகள்லையும் பார்த்தேன். அப்படின்னா நம்ம அடுத்த யங் ஜென்ரேஷனோட தேவை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை, தங்குறதுக்கு ஒரு வீடு, கொஞ்சமா செக்ஷுவல் லைஃப் அனுபவிக்கிறதுக்கு ஏஐ பான் வெப்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அவ்வளவுதானா? அப்படிதான் மாறிடும்னு சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி மாற ஆரம்பிச்சிடுச்சுன்றது தான் உண்மை. அப்படின்னா ஒரு ஆணுக்கு பெண்ணோ ஒரு பெண்ணுக்கு ஆணோ இனி தேவையில்லை. ஈவன் செக்ஷுவல் லைஃப்க்கு கூட ஆப்போசிட் செக்ஸை தேட மாட்டாங்க, அப்படிதானே? ஆமா, தேட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பாலியல் சார்ந்த ஆசைகளை அந்த ஏஐ பான் தீர்த்து வச்சிரும். அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? மனுஷனையோ மனுஷியையோ ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஏஐ பான் பவர்ஃபுல்லா? அது அந்த அளவுக்கு தலை தூக்குமா? சந்தேகமே இல்லாம நிச்சயமா தலை தூக்கும். அந்த ஏஐ பான் உலகத்துக்குள்ள அடுத்த தலைமுறையினரோட வாழ்க்கையே சுருங்கிரும்னு சொல்றாங்க. இன்னும் சில வருஷங்களுக்குள்ள மனுஷங்களுடைய இயல்பே மாறப்போகுது. எப்படி? 2030 ஒரு டீனேஜ் பையன் அல்லது ஒரு வாலிப பையன் தன்னுடைய பாலியல் ஆசைகளை தீர்த்துக்க என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வாங்க? தனியா ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு ஏஐ டெக்னாலஜினால உருவாக்கப்பட்ட ஒரு ஷூட் அல்லது ஒரு உடுப்பை போட்டுக்கிட்டு அவன் படுத்துப்பான். அதுல ஒரு விஆர் கிளாஸும் இருக்கும். அந்த விஆர் கிளாஸ் வழியா அவன் டெக்ஸ்ட்ல டைப் பண்ணதை விஷுவலா அவனால பார்க்க முடியும். என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஒரு நடிகையோட பேரை சொல்லி அந்த நடிகை கூட எப்படிலாம் அவன் உல்லாசமா இருக்கணும்னு விரும்புறானோ அதெல்லாம் ஒரு டெக்ஸ்டா டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே போதும். அடுத்த 15 செகண்ட்ல அந்த நடிகை விஷுவலா தோன்றி அவன் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. விஷுவல்ஸ் வந்த 10 செகண்ட்ஸ்ல அவன் அந்த மாய உலகத்தோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவான். அந்த ஸ்கிரீன்ல தோன்றி இருக்கிற நடிகை இவனுடைய ஷோல்டர் தொட்டா இவனுடைய ஷோல்டர் வைப்ரேட் ஆகும். அந்த அளவுக்கு அவன் போட்டிருக்கிற ஷூட் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நடிகை எங்கெல்லாம் இவனை தொடுற மாதிரி காட்சிகள் பார்க்கறானோ அந்த இடத்துல எல்லாம் வைப்ரேட் ஆகுறதுனால அந்த நடிகை உண்மையிலே இவனை தொடுற மாதிரி ஃபீல் இவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுல ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீ யாருடைய போட்டோவை கொடுத்தாலும் அந்த போட்டோல இருக்கிற நபரை வீடியோவை தத்ரூபமா கொண்டு வந்துடும். நீ ஒரு நபரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கொடுத்து அவங்க கூட எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி எப்படிலாம் உல்லாசமா இருக்கணும்னு கற்பனை பண்றியோ அதெல்லாம் ஒரு டெக்ஸ்டா பேராகிராஃபா டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டனா போதும். அந்த டெக்ஸ்ட்லாம் விஷுவலா மாதிரி அந்த விஆர் கிளாஸ் வழியா உன்னுடைய ஆசைகளை தீர்க்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம யாரோட வேணாலும் தன்னோட பாலியல் ஆசைகளை தீர்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்காகவே இந்த ஏஐ பான் உருவாக்கப்பட்டிருக்கு, செயல்படவும் ஆரம்பிச்சிடுச்சு. இதுல மட்டும் நம்ம பசங்க சிக்கிட்டானுங்கன்னா அவனுங்க லைஃப் சின்ன பண்ணமாயிருமே. கல்யாணம் பண்ணிக்கவோ குழந்தை பெத்துக்கவோ அடுத்த சந்ததியை உருவாக்கவோ அவனுங்க யோசிக்க கூட மாட்டானுங்களே. 100% அதான் உண்மை. இன்னைக்கு நிலைமையில ஜப்பான், ரஷ்யா, வடகொரியா, சைனாவை எடுத்துக்கோ. அவங்களோட பிரச்சனை என்ன? குறைஞ்சது 2 பிள்ளையாவது பெத்துக்கோங்க, நாங்க அரசாங்கத்திலிருந்து லட்சக்கணக்கில் காசு தரோம்னு சொன்னா கூட யாரும் குழந்தை பெத்துக்க தயாரா இல்ல.